அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமேட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து 7 புக்லெட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்பேன். இதில் ஒரு ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட்டும் வந்துடும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 8000 ப்ராப்ளம் வந்து 10 சாப்டருக்கான எம்சிக்யூஸ் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுத்துருப்பேன். அதே போல் இந்த புக்லெட்ஸ் வாங்குறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு புக் பண்ணும்போதே நீங்கள் கேளுங்க, எனக்கு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூ 7 புக்லெட் காம்போ ஆஃபர் வேணும் டெஸ்ட் பேட்சோட அப்படின்னா அதுக்கான ப்ரைஸ் நான் சொல்லுவேன். இல்லை சார் எனக்கு ஃபுல் செட்டு மெட்டீரியல் வேணும், 10 சாப்டருக்கான மெட்டீரியல் நான் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும், ஸோ எனக்கு 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் 10 சாப்டருக்கான ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்கான்னா அதுக்குமே இருக்குது. ஸோ அதுவுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை சார் எனக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் சார் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நியூ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் சீரியஸில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் ஷெடியூலில் வந்து ஒரு 7 யூனிட் முடிச்சு கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இன்னும் ஒரு 3 யூனிட்கான ஷெடியூல் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதை நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸ் வந்து திரும்ப அந்த டெஸ்ட் பேட்ச் குரூப்பில் இருக்கவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டே வாங்க. நியூ டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து தனியாக கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு குரூப்பில் போட்டுகிட்டே இருப்பேன். ஓகே, ஸோ வேணுன்றவங்க நியூ டெஸ்ட் பேட்ச் சீரியஸும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் சீரியஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் சண்டே வந்துடும். ஒவ்வொரு சண்டேவும் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேட்ச் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நீட்டாக வந்து கொஷின் கலெக்ஷனு, அந்த கொஷின்ஸோட டீட்டெயில் சொல்யூஷனு, அதுக்கு அந்த கொஷினுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கம்ப்ளீட்டாக வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ சேனலோட பிளேலிஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. இது வரைக்கும் யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஒரு 300 ப்ராப்ளம் கிட்ட அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ அது இல்லாமல் பிஜிடிஆர்பிக்கு வந்து நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து ஃபுல் செட் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குங்க. பிஜிடிஆர்பி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 10 சாப்டருக்கான ஸ்டடி மெட்டீரியல் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஓகே, இந்த எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்டுமே ஒரு புக்லெட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது குரூப் தியரின்னு வச்சுக்கிங்களேன். குரூப் தியரி மட்டுமே தனியாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் போட்டு 10 சாப்டருக்கான ஸ்டடி மெட்டீரியல் ஒவ்வொரு புக்லெட்டாக கொடுத்துருவேன். இது வந்து அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரி. அதே போல் அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா லீனியர் அல்ஜிப்ரா, லீனியர் அல்ஜிப்ரால தனியாக ஒரு போர்ஷனு, ரிங் அண்ட் ஃபீல்டு தியரி தனியாக ஒரு போர்ஷனு, குரூப் தியரி மட்டும் தனியாக ஒரு போர்ஷன். ஓகே, ரொம்ப நீட்டாக இருக்கும். எல்லா ஏரியாவுமே நீட்டாக உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸோட ஒவ்வொரு குரூப்ஸை பற்றின எக்ஸாம்பிள்ஸ், ரிங்கை பற்றின எக்ஸாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் வெக்டார் ஸ்பேஸ் அதை பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு நல்ல ஐடியாலஜியில் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வாங்கி படிங்க. பிஜிடிஆர்பி வந்து ஃபுல் செட்டு மெட்டீரியல் எம்சிக்யூ கலெக்ஷன் 15000 கொஷின் எம்சிக்யூஸ் நான் சொல்லியிருந்தேன். ஸோ 15000 கொஷின் எம்சிக்யூஸ்னால் எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்கள். அது 10 சாப்டருமே போட்டு அடிச்சிருப்பேன் இதில். ஓகே, ஸோ ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணவே போதும். கம்ப்ளீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணணும். நாலேஜபிளாக தெரிஞ்சுட்டு போகணும். நீங்கள் மெமரி பண்ணக்கூடாது. 15000 கொஷின் வந்து நல்லா லாஜிக்காக படிச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனாவே போதுமானது. எந்த கொஷினுமே மிஸ் ஆகாது. ஓகே, எந்த ஒரு எக்ஸாமுக்குமே எந்த கொஷினுமே மிஸ் ஆகாது. ஓகே, ஸோ பிஜிடிஆர்பிக்கு ஃபுல் செட் மெட்டீரியல். ஓகே, யூஜிடிஆர்பிக்கு ஃபுல் செட் மெட்டீரியல். பிஜிடிஆர்பிக்கு வந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் அதுக்கான டெஸ்ட் பேட்ச் சீரியஸ், யூஜிடிஆர்பி எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் அதுக்கான டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் கம்ப்ளீட்டாக வந்துடும். ஸோ மிஸ் பண்ணாமல் வாங்கி படிங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன புக்ஸு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆத்தராக தேவைப்படுதோ அந்த புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி சிங்கிள் புக்லெட்டாக என்னென்ன ஏரியா கொஷின்ஸ் வந்து நீட்டாக கவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸை வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸ் இயர் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஓகே, அப்புறம் பாலிடெக்னிக் டிஆர்பி இந்த எக்ஸாம்ஸோடைய சொல்யூஷன் புக்லெட் அவைலபிள். ப்ரீவியஸ் இயர் சொல்யூஷன் புக்லெட் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் டிஎன் செட்டு, சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஒரு புக்லெட் இருக்கும், அதை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். ஸோ புக் பண்ணவங்களுக்கு அதை நான் கொரியர் போட்டு விட்டுட்டேன். டிஎன் செட்டுக்கு தனியாக வந்து எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணிட்டு வரேன். ஓகே, 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் டிஎன் செட்டுக்கு ரெடி பண்ணிட்டு வரேன். ஸோ ஒன்ஸ் அது ரெடி ஆனோன்னு நான் இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்கள் அதையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஓகே, ஸோ எந்த ஏரியா சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஓரியன்டாக டிஎன் செட்டுக்கு மெட்டீரியல், அதாவது எம்சிக்யூ கலெக்ஷன் டெஸ்ட் பேட்ச், சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் டெஸ்ட் பேட்ச், பிஜிடிஆர்பிக்கு ஃபுல் செட் மெட்டீரியல். ஓகே, ஸோ பிஜிடிஆர்பிக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக பாருங்களேன். இது வந்து பிஜிடிஆர்பிக்கு 10 சாப்டருக்குமான ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் வந்துடும். எம்சிக்யூ கொஷின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருவேன், டெஸ்ட் சீரியஸ் கொஷின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருவேன். டோட்டலாக ஒரு 15000 கொஷின்ஸ் கிட்ட வருங்க. ஓகே, ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த கொஷின்ஸை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வரைக்குமே வந்து உங்களுக்கு என்னென்ன தாட்ஸ் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கோ அது எல்லாமே மெட்டீரியலில் வந்து பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச்சில் வந்து உங்களுக்கு கொஷின் கலெக்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அது நீங்கள் எங்கே வேணால் படிங்க, எந்த இன்ஸ்டியூட்டில் வேணால் ஜாயின் பண்ணி படிங்க. பட் உங்களுக்கு வந்து ஒரு கொஷின் கலெக்ஷன்ஸ் வந்து தேவைப்படும். ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து கிளாரிட்டி கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சப்ஜெக்ட்ஸ் வந்து இன்னும் நிறையா
தெரிஞ்சுக்க வேண்டி இருக்கு அப்படின்றத நீங்க கண்டிப்பா வந்து அத ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ யுஜிடிஆர்பி அண்ட் பிஜிடிஆர்பி 2த்துக்குமே வந்து கம்ப்ளீட்டா ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் டிஎன் செட் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது புக்னே சொல்லிடுவேன். பட் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அது நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். வேணுன்றவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ 9384686847. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும். யுஜிடிஆர்பி 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூ 7 புக்லெட் காம்போ ஆஃபர் வித் ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னு நீங்க டெக்ஸ்ட் பண்ணா போதும். அதுக்கான பிரைஸ் டீட்டெயில் கொடுத்துருவேன். ஸோ ஒன்ஸ் நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா உங்க அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருவேன். மேக்ஸிமம் ஒரு 3 to 4 டேஸ்க்குள்ள உங்க கைக்கு பார்சல் வந்துடும். ஓகே. ஸோ இதாங்க. நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. என்னுடைய கிளாஸஸ் யூடியூப்ல நிறைய அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இது எல்லாமே யூடியூப்ல அப்லோட் பண்ண மெட்டீரியல் கண்டென்ட் தான். ஸோ இதுவுமே நான் தனியா ஒரு புக்லெட்ஸா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுவுமே நீங்க வாங்கி படிங்க. இது வந்து சண்டே கூகுள் ஃபார்ம் டெஸ்ட் சீரியஸ் கொஸ்டின் கலெக்ஷன்ஸோடைய புக்லெட் இது. ஸோ தனியாவே ஒரு புக்லெட்டா கொடுத்துட்டேன் பாருங்க. எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரியஸ் வந்து ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த புக்லெட்ஸ் தேவைப்படும். இது வந்து ஒரு டெஸ்ட் ஷெடியூல முடிச்சுது ஆக்சுவலா. அந்த 7 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்த கொஸ்டின் சீரியஸோடைய கொஸ்டின் புக்லெட் இது. இதை வந்து நீங்க வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டா இருக்கும். உங்களோட ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து கொஸ்டின் கலெக்ஷன்ஸ் வந்து நீட்டா கொடுத்துருப்பேன். ஷார்ட்கட்டாகவும் இருக்கும். ஸோ நிறைய ஷார்ட்கட் நீங்க இதில் பார்க்கலாம். ரெண்டாவது நான் போடுற வீடியோஸ் நீங்க கம்ப்ளீட்டா பார்க்கணும். அதை நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் ஃபோரியர் சீரியஸ்லாம் எந்த லெவல் இருக்கு பாருங்க கொஸ்டின்ஸ். ஸோ மிஸ் ஆகாது. இந்த கொஸ்டின்ஸ் அப்படியே வரும். டைரக்ட் கொஸ்டினாவே இருக்கும். ஆல்ரெடி பிஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டைரக்ட் கொஸ்டின் வந்து இருந்தது. என்னுடைய எம்சிக்யூ கொஸ்டின் புக்லெட்ல இருந்து. ஸோ வாங்கி படிச்சவங்க நிறைய பேர் தேங்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க வந்து இன்கேஸ் அதனால உங்களால செலக்ட் ஆகணும்னா திருப்பி அந்த புக்கை வந்து ரெகுலரா படிச்சுக்கிட்டே இருங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் வாங்கினீங்க இல்லையா? 15,000 கொஸ்டின் எம்சிக்யூஸ். அது திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கே தெரியும் இந்த கொஸ்டின்ஸ் இந்த புக்ல இருக்குடா அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட் வந்துடும். ஓகே. எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இந்த கொஸ்டின் லைன் இந்த புக்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நீட்டா ஒவ்வொரு கொஸ்டினுமே ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ மிஸ் பண்ணாம புக் பண்ணி படிங்க. ஸோ 15,000 கொஸ்டின் எம்சிக்யூஸ் வித் ஸ்டடி மெட்டீரியல் பிஜிடிஆர்பிக்கு அவைலபிள். எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் மட்டும் தனியா இருக்கு. ஃபுல் செட் மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு. டெஸ்ட் சீரியஸ்மே தனியா இருக்கு. ஓகே. அதே போல யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஃபுல் செட் மெட்டீரியல் 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் கலெக்ஷன்ஸ். டிஎன் செட்டுக்கு டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கு. ஓகே. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. ஓகே. டிலே பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எப்போ வேணா வரலாம். ஸோ அந்த டைம்ல நீங்க உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடாது. பிஃபோராகவே படிச்சு ரெடி பண்ணிக்கணும். ஸோ எக்ஸாம்ஸ் கிளியர் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? 1 இயர் பிஃபோராகவே ஸ்டடிஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த எக்ஸாம் கோல் அப்ரோச் பண்ணி தான் படிச்சுட்டே இருப்பாங்க. இல்லை நம்ம நோட்டிஃபிகேஷன் வரட்டும் படிச்சுக்கலாம்னா அது தப்பு. ஓகே. ஒவ்வொரு நாளும் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கணும். டெய்லி சப்ஜெக்ட் கூட டச் இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஓகே. ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.